ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பெல்லிருந்து ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ பார்த்தோன்னா பெல் தெரியும் இல்லையா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்தோம்னா இது ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் என்டர்பிரைசஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே இருக்கிற ஒரு இது. ஓகேங்களா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. படிக்கிறதுனா படிச்சுக்கணும். ஓகேங்களா? பட் நார்மலாகவே தெரியும். ஸோ இப்போ இவங்க என்னென்ன கோர்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷனரி இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் இன் செகண்ட் கிரேடு, அதே மாதிரி மெக்கானிக்கல்ல, அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதே மாதிரி எலக்ட்ரிக்கல். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துக்கிற போஸ்ட் கிரேடு. ஓகேங்களா? ஸோ அதில் எத்தனை போஸ்ட், அதே மாதிரி பேசிக் பே எவ்வளவு, ஏஜ் என்ன, அதோட ரிலாக்ஸேஷன்ல கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ப்ரொபேஷன் இன்ஜினியரிங் சொன்னாங்கன்னா நம்பர் ஆஃப் போஸ்ட், அதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. பிஇ, பிடெக், பிஎஸ்சி. ஓகேங்களா? அவங்க வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இருக்கிறவங்க, இவங்க இருக்கிறவங்க மட்டும்தான் ப்ரொபேஷனரி இன்ஜினியரிங்காக போக முடியும்னு இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் கலர் பிளைண்ட்னஸ் இருந்துச்சுன்னா அவங்க ப்ரொபேஷனரி இன்ஜினியர் வந்து போக முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அவங்க அவங்க வந்து எக்ஸப்ஷன். ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் போகலாம், ஆனால் இருக்கிறவங்க பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இருக்கிறவங்க யார் போகலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அதான் இங்கே கொடுத்துருக்கோம். பீனா பிளைண்ட், எல்பீனா லோ விஷன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அர்த்தம் என்ன புரியல அப்படின்னா இங்கே அவங்க அர்த்தம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். ரிசர்வேஷன். ஓகேங்களா? ரிசர்வ் இடபிள்யூஎஸ் பேஸ் பண்ணி எத்தனை கொடுத்துருக்காங்க, டோட்டலாக 340 இருக்கு. ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. சும்மா பார்ப்போம் இல்லைங்களா, அந்த குவாலிஃபிகேஷன் கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் கிரிட்டேரியா 25 இயர்ஸ். ஸோ பட் வந்து பார்த்தோம்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களால் தெளிவாக உங்களுக்கு இதில் தெரியல அப்படின்னா இங்கே கீழே கட்டசில் வந்தீங்கன்னா இங்கே பாருங்க, கடைசி பேஜ்ல வந்தீங்கன்னா இங்க இருக்கும் பாருங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷனோட கொடுத்துருப்பாங்க. அதையும் பார்த்துக்கலாம். குவாலிஃபிகேஷன் அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி யார் யாருக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும், அதாவது இந்த அப்ளிகேஷனுக்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இதாக கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இங்கே பார்க்கணும் பார்த்துக்கலாம். பட் நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு வந்து இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நோட்டிஃபிகேஷன்ல இங்கே கொடுக்காது இதை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டரும் கடைசியாக கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா, அது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த மாதிரி டிசபிலிட்டி இருக்கவங்க டிகிரி எவ்வளோ, மினிமம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதையும் பாருங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் போஸ்ட் எவ்வளோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எங்கெங்கெல்லாம் போஸ்டிங் போடுவாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம தமிழ்நாடு பார்க்கும்போது சென்னை தான் அப்படின்னு தான். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 14/11 வரைக்குமே இருக்கு. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொன்னா இல்லைங்களா, கீழே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசிக்கு மட்டும் 1000 ப்ளஸ் ஜிஎஸ்டி போட்டு 1180 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் மற்றவங்களுக்கு எஸ்சி, இது எஸ்சி அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம் இல்லையா, பிடபிள்யூ, பிடி, இஎஸ்எம் இவங்களுக்குலாம் பார்த்தோம்னா ஃப்ரீ. ஓகேங்களா? ஓகே. நாட் ரீஃபண்டட்னு சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். அதுக்கான சிலபஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அதையும் பார்க்கலாம். மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் பார்த்தோம்னா ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ்க்கு 30%, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ, பிடிக்கு வந்து பார்த்தோம்னா 30% கம்ப்யூட்டர் பேஸில் இருக்கும். அதே மாதிரி இன்டர்வியூலும் செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. அதாவது டெஸ்ட் பார்த்தோம்னா 85 மார்க்ஸ் வந்து டெஸ்ட், 15 மார்க் வந்து இன்டர்வியூ மார்க். ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி 1:5 ரேஷியோவில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பார்க்கலாம். இது பாருங்க, கால் லெட்டர்ஸ் வந்து தனியார் இமெயிலாவோ இல்லை கன்வென்ஷன் மெயிலாவோ போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இது பாருங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து மொத்தமாக 120 மினிட்ஸ்க்கு, அதாவது 5 டெஸ்ட் சென்டர்ஸ் தமிழ்நாடு பார்த்தோம் இல்லையா, சேலம், வெள்ளூர் மாதிரி போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த இதில் வந்து நடக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா 120 மினிட்ஸ்க்கு 125 கொஷின்ஸு, அதாவது 100 டெக்னிக்கல், 25 ஜென்ரல் ஆப்டிடியூட். ஓகேங்களா? ஒரு மார்க், ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் நெகட்டிவ் மார்க் இருக்கு. அதாவது 1/4 மார்க் கம்மி பண்ணிடுவாங்க ஒவ்வொரு தப்பான ஆன்சர். சிலபஸ் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரல் அடிஷனலி பெஸ்ட், அதாவது இன்ஜினியரிங், அந்த இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன்ல வந்து அந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா ஜென்ரல் ஆப்டிடியூட். ஓகேங்களா? அதில் வந்து இது பண்ணிப்பாங்க. லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஹஸ் பீன் ஷார்ட் லிஸ்டட் பேஸ்ட் ஆன் கம்ப்ளீட் லிஸ்ட். பெல் வெப்சைட் இருக்கு இல்லையா, அது மூலிமா வந்து சிபிடியில் பாஸ் ஆனவங்க போடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்லைனில் தான் போய் அப்ளை பண்ணணும். அதை தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது தெளிவாக நல்லா படிச்சுக்கோங்க. ஹார்ட் காப்பி கிடையாது, ஆன்லைன் தான் அப்ளை பண்ணணும். ஸோ இதில் தெளிவாக என்னென்னலாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஷார்ட் லிஸ்டிங் ப்ரொசீஜரும் சொல்லியிருக்காங்க. ஜென்ரலான கண்டிஷன்ஸும் சொல்லியிருக்காங்க. ஒரு டைம் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே.
ஓகே, இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இல்லையா, அது அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரிஜிஸ்டர் பண்ணி உள்ள போய் அப்ளை பண்ணணும். ஸோ அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. என்னென்னலாம் அட்டாச் பண்ணணும் அதுக்குள்ள ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க, எல்லாமே பார்த்துக்கணும். அதாவது ஃபோட்டோகிராஃப்னா எவ்வளோ இருக்கணும், சிக்னேச்சர்னா எவ்வளோ சைஸு, அந்த டைமென்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் வந்து எவ்வளோ பே பண்ணணும், எப்படி பே பண்ணணும், எது மூலிமா பே பண்ணணும், அதுமாதிரி அப்ளிகேஷன் புக் பண்ணிக்கணும், பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அப்ளிகேஷன் சீக்வன்ஸ் நம்பர்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மற்ற ஏதாவது கொரிஸ் இருந்துச்சு, கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. எப்போனா மண்டே டு ஃப்ரைடே டியூரிங் 10 AM to 5 PM இருக்கும். ஸோ இது பார்த்தோம்னா எக்ஸாம் சென்டர் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு பார்த்தோம்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வெள்ளூர். ஓகேங்களா, சரி ஓகே. ஸோ மற்ற கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும், அடிக்கடி கேட்குற கொஷினுக்கு வந்து கீழே அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க, கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இவ்வளோதான். ஸோ நான் பேசிக்காக என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். நான் சொன்னதுல வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா உள்ள போய் தெளிவாக படிச்சு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு போய் பண்ணிக்கோங்க. ஏன்னா ₹1 கிடையாது, 1180 ரூபா. எஸ்சி எஸ்டி அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கிடையாது இல்லையா, ஸோ அவங்க வந்து அப்ளை பண்ணலாம், தாராளமாக போய் அப்ளை பண்ணலாம், ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணலாம். பட் எலிஜிபிலிட்டி இருக்கான்னு போய் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க, அதாவது இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு பாருங்க. ஓகேங்களா, ஓகே அவ்வளோதான். ஸோ ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அதாவது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ளை பண்ணி சக்ஸஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, அடுத்த ஒரு ஜாபோட வரேன். பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எலிஜிபிலிட்டி இருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.